கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு கடலூர் மாநகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுச்செயலாளரால என்ன காரணம்? கேப்டன் இல்லாதனால தேமுதிக இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள உங்க மனசையெல்லாம் கலைச்ச ஆளுங்கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, மற்ற கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க. கேப்டன் இல்லப்பா, இனிப்பா உங்க கட்சியை கிடைக்க போகுது, நீ பேசாம எங்க கட்சிக்கு வந்துரு, இல்ல அந்த கட்சிக்கு போ, இப்படிலாம் யோசனை சொல்லி தமிழ்நாட்டில் நடமாடிக்கிற நேரத்தில் இந்த கட்சி கேப்டனுடைய கட்சி யாருக்காக ஆரம்பிச்ச கட்சி மாவட்ட செயலாளர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. கேப்டனுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் ஆரம்பத்திலிருந்து இல்லை. நம்ம தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் நிற்க முடியல, திமுக அடிக்கிறான், அதிமுக அடிக்கிறான், பாமக அடிக்கிறான், நம்மளை தொந்தரவு பண்றாங்க, கட்சி இல்லாத மன்றத்திலிருந்து ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னு நம்மளை கேவலப்படுத்துறான்னு சொல்லி நம்ம வற்புறுத்ததுக்கு அப்புறம் தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு தேவைக்காக வேண்டி தொண்டர்கள் நிம்மதியாக தமிழ்நாட்டில் இருக்கணும், மன்றத்துடைய கேப்டனுடைய ரசிகர்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம வற்புறுத்தல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மதுரையில் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு மாநாடை போட்டு கட்சி ஆரம்பித்தார்கள். இந்தியாவிலே இந்த உலக வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கூடின ஒரே மாநாடு அந்த மதுரை மாநாடு. அந்த மாநாட்டை பார்த்தா எல்லா கட்சிகளையும் கேப்டன்னா யாரு, கேப்டனுடைய மன்றத்தாளர்கள் யாரு, கேப்டனுடைய தொண்டர்கள் யாரு, எல்லா கட்சிக்காரர்களும் அன்னைக்கு நம்மளை பார்த்து வேண்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்ற அளவுக்கு அன்னைக்கு நம்ம கூட்டம் செஞ்சோம். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்றோம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல மீதியான வாக்குகளை பெற்றோம். ஆனா அதுக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு தனி ஒரு பேர் இருக்கு. நீங்க எல்லாம் அது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட 12,000 வாக்குகளுக்கு மேல ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்குறது தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டம் மட்டும்தான். ஏங்கல் சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி, கண்ணன் சொன்ன மாதிரி விழுப்புரமா விருதுநகரா இருந்தது வாஸ்தவம். மன்றத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் தமிழ்நாட்டிலே முதன்மையா வந்தது இந்த விருதுநகர் மாவட்டம் தான். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு இன்னொரு பெருமை உண்டு. மன்றமா இருக்கும் போது கிட்டத்தட்ட 6 முறை மாவட்டம் ஃபுல்லா கேப்டன் சுற்றுப்பயணம் நடந்திருக்காரு. எந்த ஒரு மாவட்டத்துக்கும் கிடையாது. கட்சி தொடங்கின உடனே முதல் சுற்றுப்பயணம் நடந்த மாவட்டம் இது விருதுநகர். ஃபர்ஸ்ட் அருப்புக்கோட்டை ஆவியோட கேப்டன் முதல்ல கட்சி தலைவராகி நிறுவனராகி வந்து ஆரம்பிச்ச மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். ஆக எல்லாத்துக்குமே விருதுநகர் மாவட்டத்தை முன்னுதாரணமா கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேப்டன் இருக்கும்போது சரி, இப்ப அங்கேயும் சரி. முதல் எலெக்ஷன்ல தம்பி பிரபாகரன் எந்த ஊர்ல வந்து நின்னாங்க, நம்மளை நம்பித்தான் வந்தாங்க இல்லையா. இது கேப்டன் சொல்லி கொடுத்த பாதை. அந்த விழுப்புரத்துக்கு போகல, நீங்க இன்னைக்கு முன்னிலையில் இருக்கிற மாவட்டம் சொல்லி அந்த மாவட்டத்துக்கு போகல, விருதுநகர் மாவட்டத்தில் தான் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுக்கு இங்க வந்தார். அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய மாவட்ட செயலாளர் சையது சிரிப்புன்றதை நீங்க யாரும் வளர்ந்தாங்க. அப்போ அந்த எலெக்ஷன்ல நம்ம போட்டோம், வெற்றி அடைஞ்சோம். 38 தொகுதி அறிவிக்கப்பட்டாச்சு, ஒரு தொகுதி அறிவிக்கப்படல. அது இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மட்டுமே. நைட்டு 2:30 மணிக்கு மேல ஆரம்பிச்சாங்க. ஏன் 38 தொகுதி ஜெயிச்சாச்சு திமுக, இந்த ஒரு தொகுதியை தோத்தாச்சா? இங்க எல்லாம் 2 மந்திரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதவி இல்லை. அது திமுகவுடைய முதலே பேசி முடிச்ச விஷயம். உடனே பூத்துக்குள்ள வந்தாங்க, அதிகாரம் மிரட்டினாங்க. கரெக்டா 7,165 ஓட்டுல ஜெயிச்ச பிரபாகரன் 4,500 ஓட்டுல தோற்றதாக அறிவிச்சாங்க. கலெக்டர் இடத்தை விட்டு ஓட்டு போயாச்சு. முடிவை சொல்லிட்டு போங்க. நம்ம மாவட்ட கலெக்டரே மதிச்சார்.
என் கையில ஒண்ணு இல்லைங்க, நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போயிட்டாரு. கலெக்டர் சம்மதம் இல்லை. கலெக்டர் பங்களாவே கையெழுத்து போயிட்டு இருந்தாங்க, அவர் இடத்துல கையெழுத்து போடல. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். களவாண்டி ஜெயிச்ச திமுக கட்சிக்காரர்களுக்கு தெரியும், கூட இருந்த அண்ணா திமுக தெரியும். ஆக இப்படியாப்பட்ட ஒரு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.